அனைவருக்கும் வணக்கம். இந்த கிளாஸில் நாம் அரசியலமைப்பில் இருக்கிற பார்ட் 5 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்தோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்ட் 1லேருந்து பார்ட் 4A வரைக்கும் என்னென்னலாம் சொல்லிச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கிளாஸில் நாம் பார்ட் 5 என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்ட் 5ல் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் ஒன்றியத்தின் அதிகாரங்கள் அல்லது ஒன்றியத்தின் செயல்படும் முறை அப்படின்னு கூட சொல்லலாம். எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன? செயல்படும் முறை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். செயலாற்றும் முறை, செயலாற்றும் அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசிக் டேர்ம்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ யூனியன் அப்படிங்கிறது வந்து ஒன்றியத்தின் செயல்பாடுகள், ஒன்றியத்தின் செயல்பாடும் திறன் எப்படினாலும் பார்க்கலாம். இதில் இந்த பார்ட் 5ல் வந்து இதை பேஸ் பண்ணி, இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவை பேஸ் பண்ணி மொத்தம் வந்து ஆர்டிகல் 52லேருந்து 78 வரைக்கும் இருக்குது. ஆர்டிகல் 52லேருந்து ஆர்டிகல் 58 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வந்து பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட்னா என்னன்னு தெரியும், நம்மளுக்கு குடியரசுத் தலைவர், வைஸ் பிரசிடென்ட் துணை குடியரசுத் தலைவர், பிரைம் மினிஸ்டர் பிரதம மந்திரி, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் மந்திரிகளை சொல்லுவாங்க, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அமைச்சரவையில் இருக்கிற அந்த அமைச்சர்களை சொல்றாங்க. அடுத்து வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா. அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா என்ன? அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா தலைமை வழக்கறிஞர். அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியானா என்ன? தலைமை வழக்கறிஞர். இந்தியாவுக்குன்னு ஒரு தலைமை வழக்கறிஞர் இருப்பார். அவர் தான் வந்து கவர்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு இஷ்யூவாக இருந்தாலும் கோர்ட்டில் வந்து ஆஜராகி கவர்மெண்ட்டுக்காக வாதாடுவார். ஸோ அவர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அஞ்சு பேர் தான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவோட ரொம்ப முக்கியமான ஆட்கள். முதல்ல நாம பிரசிடென்ட் பத்தி பார்க்க போறோம். பிரசிடென்ட்னா யாரு அப்படிங்கிறத பார்க்க போறோம். பிரசிடென்ட்னா யாரு? ஃபர்ஸ்ட் சிட்டிசன், இந்தியாவின் முதல் குடிமகன். அவர் தான் வந்து எல்லாருக்கும் தலைவர், ஹெட். ஹி இஸ் ஹெட் ஆஃப் அவர் கண்ட்ரி. நம்ம இந்தியாவுக்கு அவர் தான் வந்து ஹெட்டு, நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து அவர் தான் ஹெட்டு, ஃபர்ஸ்ட் சிட்டிசன் ஹெட்டு. அண்டு சிம்பிள் ஆஃப் யூனிட்டி, ஒற்றுமையின் அடையாளமாக வந்து பிரசிடென்ட் தான் வந்து இருக்காரு. ஸோ பிரசிடென்ட்னா யாரு? ஃபர்ஸ்ட் சிட்டிசன், ஹெட் ஆஃப் அவர் கவர்மெண்ட், சிம்பிள் ஆஃப் யூனிட்டி. சரி, இந்த பிரசிடென்ட் ஆகிறதுக்கான குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன? நம்ம ஒரு பிரசிடென்ட் வந்து தேர்வு செய்கிறோம் அப்படின்னா அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, முதல் விஷயம், அவர் வந்து இந்திய நாட்டின் குடிமகனாக இருக்கணும். சிட்டிசன், ஹி ஷுட் பி இந்தியன் சிட்டிசன் அப்படிங்கிறதா வந்து அவருடைய ஃபர்ஸ்ட் குவாலிஃபிகேஷன். செகண்ட் வந்து 35 இயர்ஸ், 35 வயது நிரம்பியவராக இருக்கணும். நாட் லெஸ் தென் 35 இயர்ஸ், 35 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும். அடுத்து வந்து லோக்சபா குவாலிஃபிகேஷன். லோக்சபா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த கிளாஸ் பார்லிமெண்ட் கிளாஸை பற்றி பார்ப்போம். அப்போ அந்த லோக்சபா உறுப்பினர் ஆவதற்கான தகுதிகளை அவர் பெற்று இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. அண்டு he should not hold house of profitனா என்ன? ஊதியம் பெறும் பதவிகளில் அவர் இருக்கக்கூடாது. ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? ஊதியம் பெறும் பதவிகளில் அவர் இருக்கக்கூடாது. எதுலனா கவர்மெண்ட்ல அவர் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. ஹவுஸ் ஆஃப் ப்ராஃபிட்னா என்ன? ஊதியம் பெறும் பதவி. இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்லயோ ஸ்டேட் கவர்மெண்ட்லயோ அவர் வந்து எந்த விதமான, அதாவது அரசிடமிருந்து எந்த ஒரு ஊதியத்தையும் பெறக்கூடிய பதவியில வந்து அவர் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. தனியா வேணா அவர் என்ன வேணா பண்ணிக்கலாம். அது வந்து இங்க அதில் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து மென்ஷன் பண்ணல இந்த விஷயத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து இப்போ ஒருத்தர் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் இருக்குது அவருக்கு, இந்த 4 விதமான குவாலிஃபிகேஷன் அவர் வந்து பெற்றிருக்காரு. ஸோ அவர் வந்து பிரசிடென்ட் எலெக்ஷன் எப்படி நிற்கிறது அப்படின்னா, லோக்சபாவிலையோ ராஜ்யசபாவிலையோ இருக்கிற ஒரு 50 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடணும், அதாவது முன்மொழியணும், இவர் வந்து நிற்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு 50 செகண்டர்ஸ்னா என்ன? 50 பேர் வந்து வழிமொழியணும். ஒரு 50 பேர் வந்து இவர் தான் வந்து பிரசிடென்ட்டாக வந்து எலெக்ஷன் நிற்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, மீதி 50 பேர் வந்து ஆமாம் அவரே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லணும். மொத்தம் வந்து 100 பேர் வந்து அவர் வந்து அந்த எலெக்ஷன் நிற்கணும், பிரசிடென்ட் எலெக்ஷன் நிற்கணும்னு சொல்லிட்டு 100 பேர் வந்து அவர் சப்போர்ட் பண்ணாதான் அவர் வந்து அந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்லேயே வந்து நிற்க முடியும். சரி, 50 பேர் வந்து அவரை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க, 50 பேர் வந்து அவரை செகண்டர்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இவர் எப்படி அந்த எலெக்ஷனில் நிற்கலாம்? அந்த எலெக்ஷன் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னா, சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் ஓட் அப்படிங்கிற இந்த மெத்தடை பேஸ் பண்ணி தான் வந்து
அந்த எலெக்ஷன் நிற்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணுறாங்க. இது என்ன அப்படிங்கிறது நான் வந்து தனியாக ஒரு கிளாஸில் ஒரு விளக்கமாக சொல்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாப்பிக்கு. நம்ம வழக்கமாக வந்து எலெக்ஷன் நிற்கிற மாதிரி வந்து இதில் இருக்காது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நான் தெரிஞ்சுக்கும் போதே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அடடா சூப்பராக இருக்குது அப்படின்ற மாதிரி. இது நான் தனி ஒரு கிளாஸாக போடுறேன். இப்போனா என்ன சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் அப்படின்ற மெத்தடில் வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. ஸோ இந்த எலெக்ஷன் பண்ணுறதுல இந்த எலெக்டராக வந்து யாரெல்லாம் இருக்கிறாங்க, மக்கள் தான் வந்து அவருக்கு ஓட் பண்ணி பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ணுறாங்கன்னா கிடையாது. எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிறவங்க தான் பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுறாங்க. அவர் நிற்கும் பொழுது அந்த 50 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணி 50 பேர் வந்து செக்ரட்டரி பண்ணுறாங்க இல்லையா, அவங்கள யார் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரல் காலேஜில் இருக்கிற மெம்பர்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா ஒன்லி எலெக்டட் மெம்பர்ஸ் தான் வந்து இருப்பாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ்னால் என்ன, மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர்கள் தான் வந்து எலெக்டட் மெம்பர்ஸ். உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் 2 சபை இருக்கும். ஒன்று வந்து ராஜ்யசபா, ஒன்று வந்து லோக்சபா. இந்த ராஜ்யசபாவிலேயே ஆகட்டும் லோக்சபாவிலேயே ஆகட்டும், நீங்கள் பாருங்கள் இந்த ராஜ்யசபான்றது ஃபுல்லாக வந்து நாமினேட்டட் பர்சன்ஸ் தான் இருப்பாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறவங்க இருக்க மாட்டாங்க. ஒன்லி நாமினேட்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ராஜ்யசபாவில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களும் இதில் வரமாட்டாங்க, அவங்கள ஓரம் கட்டிடுங்க. அதே போல் இந்த லோக்சபாவில் நாமினேட்டட் பர்சன் இல்லாமல் ஒன்லி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய எம்பிஸ் மட்டும்தான் வந்து இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருப்பாங்க. அதே சமயத்தில் எம்எல்ஏவும் இருப்பாங்க, ஸ்டேட்லேருந்து வரக்கூடிய எம்எல்ஏஸும் இருப்பாங்க. அவங்களும் வந்து மக்களால் வந்து தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவங்க தானே. ஸோ இந்த எலக்ட்ரல் காலேஜில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா எம்எல்ஏ அண்ட் எம்பி. சிம்பிளாக சொல்லிக்கலாம். இந்த எலெக்டட் மெம்பர்ஸ் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளாக வந்து எம்எல்ஏ அண்ட் எம்பி இவங்க தான் வந்து இந்த எலக்ட்ரல் காலேஜில் இருப்பாங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க, சிங்கிள் டிரான்ஸ்ஃபர் ஓட் மூலமாக செலக்ட் பண்ணுவாங்க. 50 பேர் வந்து ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க, 50 பேர் வந்து செக்ரட்டரிஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரல் காலேஜ் மூலிமா வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இந்த எலக்ட்ரல் காலேஜில் யார் இருப்பாங்கன்னா எலெக்டட் மெம்பர்ஸ் தான் இருப்பாங்க. எலெக்டட் மெம்பர்ஸ்னால் சிம்பிளாக எம்எல்ஏ அண்ட் எம்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். சரி, இப்போ பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் வந்து செலக்ட் ஆகிட்டாரு. ஸோ அவருக்கு எத்தனை வருஷம் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கலாம் அப்படின்னா வந்து 5 வருஷம் பிரசிடெண்ட்டாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகிட்டாரு அப்படின்னா அவர் வந்து 5 வருஷம் வந்து பிரசிடெண்ட்டாக வந்திருக்கலாம். சரி, ஒரு தடவை வந்து செலக்ட் ஆகிட்டாரு, திரும்ப வந்து அவர் வந்து செலக்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஏன்னா எலெக்டட் எனி நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் எத்தனை முறை வேண்டுமானாலும் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து செலக்ட் ஆகிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து இந்திய கான்ஸ்டியூஷனில் இருக்குது. இது வரைக்கும் ஒருத்தர் ராஜேந்திர பிரசாத் மட்டும்தான் தொடர்ந்து 2 தடவை வந்து அவர் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு. நம்ம நாட்டினுடைய முதல் குடியரசுத் தலைவர் யார், ராஜேந்திர பிரசாத் தான். ஸோ ராஜேந்திர பிரசாத் அவர்கள் மட்டும்தான் முதல்ல 2 தடவை இது வரைக்கும் வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருந்திருக்காரு. சரி, இப்போ இவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு, ராஜேந்திர பிரசாத் இருக்காரு. இப்போ ஒரு பர்சன் ஏன்ற ஒரு பர்சன் பிரசிடெண்ட்டாக இருக்காரு. இப்போ அவர் நீக்கணும். ஏதோ வந்து அவர் கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு விஷயத்தை வந்து செய்கிறாரு, அவர் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும், அவர் அந்த பதவியிலேருந்து இறக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து இம்பீச்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. குடியரசுத் தலைவரை வந்து பதவி நீக்கம் செய்யப்படுவதற்கு பேர் என்ன, இம்பீச்மெண்ட். அந்த பதவியிலிருந்து அவர் இறக்கிறதுக்கு, அவரை பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கு என்ன பேர் அப்படின்னா இம்பீச்மெண்ட். இது எப்படி செய்ய முடியும் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் 2 சபை இருக்குது, லோக்சபா ராஜ்யசபா 2 சபை இருக்குது. சரிங்களா, இவர் வந்து சரியா வந்து செயல்பட மாட்டேறாரு, இவர் வந்து இந்திய குடியரசுத் தலைவராக இருக்கிறதுக்கு தகுதியானவர் கிடையாது அப்படிங்கிற அந்த மனுவை, அந்த மசோதா, அந்த பில்லை ஃபர்ஸ்ட் 2 சபையில யார் வேணாலும் ரைஸ் பண்ணலாம். ராஜ்யசபாலையும் ரைஸ் பண்ணலாம், லோக்சபாலையும் ரைஸ் பண்ணலாம். எப்படின்னா அந்த ராஜ்யசபாலையும் லோக்சபாலையும் இருக்கிற மொத்தத்தில் 1/4 பங்கு. இப்போ 100 பேர் இருக்காங்க ராஜ்யசபாவில் அப்படின்னா 300 பேரில் 25 பேர் இவர் வேணான்ட்டு முடிவு எடுத்தாங்க அப்படின்னா அப்படி அவங்க எடுக்கும்போது 14 நாட்களுக்குள்ள அந்த பில்லானது அந்த ஹவுஸ்லேயே, எந்த ஹவுஸ்லேயோ ராஜ்யசபாலையோ லோக்சபாவிலையோ எந்த ஹவுஸில் அந்த பில்லு வந்து இன்ட்ரடியூஸ் ஆனாலும் 14 நாட்களுக்குள்ள 2/3 மெம்பர்ஸ் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. இங்கே வந்து 100 பேரில் 25 பேர் அவர் வேணாம், அவர் தகுதி நீக்க செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 100 பேரில் 25 பேர் ஓகே சொல்லலாம். அப்படி பண்ணால் அது வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது அங்கே பார்த்தோம். 14 நாட்களுக்குள்ள 2/3 மெம்பர்ஸ். இப்போ 100 பேர் இருக்காங்கன்னா இப்போ 66 பேர் தான் வந்து அதில் 2/3 வரும். 66 பேர் ஆமாம் அவர் பிரசிடெண்டாக இருக்கிறதுக்கு வந்து தகுதியானவர் கிடையாது அப்படிங்கிறத 2/3 மெம்பர் வந்து அந்த ஹவுஸில் வந்து முடிவெடுக்கணும். அதன் பிறகு அந்த பில்லு வந்து இன்னொரு ஹவுஸுக்கு போகும். இப்போ ராஜ்யசபாவில் இந்த 2 டேர்ம்ஸ் வந்து ஃபுல்ஃபில் ஆகுதுன்னா அங்கேருந்து அந்த பில்லு வந்து லோக்சபாவுக்கு போகும். லோக்சபாவில் அவங்க வந்து அந்த
அந்த கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. இவங்க சொல்கிறது அந்த குற்றச்சாட்டு வந்து உண்மையா அப்படிங்கிறத அங்கே அனலைஸ் பண்ணி அதன் பிறகு அந்த ஹவுஸ்லேயே வந்து ஒரு 2/3 மெஜாரிட்டியில் வந்து அந்த பில்லு வந்து பாஸ் ஆகணும். அதன் பிறகு தான் அவரை வந்து பிரசிடென்ட் வந்து தகுதி நீக்கம் பதவி நீக்கமே வந்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க? இப்போ சொன்னேன் இல்லைங்களா, இந்த ராஜ்யசபாவில் இருக்கிற உறுப்பினர்கள், லோக்சபாவில் இருக்கிற உறுப்பினர்கள் யாரெல்லாம் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க அப்படின்னா, எல்லாருமே நாமினேட்டட் பர்சனாக இருந்தாலும் எலெக்டட் பர்சனாக இருந்தாலும் 2 பேருமே இதில் வந்து செயல்படுவாங்க. பாருங்க, ஒரு குடியரசுத் தலைவரை நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா ஒன்லி எலெக்டட் பர்சன்ஸ் மட்டும்தான் செலக்ட் பண்ண முடியும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடியவர்கள் மட்டும்தான் பிரசிடென்ட் வந்து செலக்ட் பண்ண முடியும். பட் ஆனால் பிரசிடென்ட்டை தகுதி நீக்கம் பதவி நீக்கம் செய்யறதுக்கு எல்லாருமே ராஜ்யசபா உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, லோக்சபா உறுப்பினர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் நாமினேட்டட் அண்ட் எலெக்டட் போத் ஆர் பார்ட்டிசிபேட்டட் இன் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட். பிரசிடென்ட்டை தகுதி நீக்கம் செய்வதற்கு 2 பேரும் நாமினேட்டட் பர்சனாக இருந்தாலும் ஓகே, மெம்பராக இருந்தாலும் ஓகே, எலெக்டட் மெம்பராக இருந்தாலும் ஓகே, 2 பேரில் யார் 2 பேருமே சேர்ந்து இதை வந்து இந்த இம்பீச்மெண்ட்டில் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ வந்து ஒரு பிரசிடென்ட் வந்து பிரசிடெண்ட்டாக வந்து எலெக்ட் ஆகிட்டாரு. ஒரு 2 வருஷம் அவர் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்காரு. இப்போ சடனாக வந்து அவர் வந்து 2 வருஷம் நிறைய ஆர்டருங்களை போகிறார். இது இப்படி பண்ணுங்க, அதை அப்படி பண்ணுங்க, இங்கே ஒரு பாலம் கட்டுங்க, இங்கே இந்த சலுகைகள்லாம் வந்து உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய ஆர்டர் போட்டார். சடனாக வந்து ஒரு 2 வருஷத்தில் அவர் வந்து இது மாதிரி இம்பீச்மெண்ட் முறையில் வந்து அவர் வந்து ரிசைன் பண்ண வச்சுட்டாங்க, தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. இப்போ அந்த 2 வருஷம் அவர் என்னென்னலாம் வேலை செஞ்சார், அவர் வந்து ஃப்ராடு பண்ணி அதில் வந்து பிரசிடென்ட் ஆகிட்டார். இப்போது அந்த முறைப்படி பண்ணதுனால அவர் போட்ட ஆர்டர்லாம் வந்து கேன்சல் பண்ணலாமானா பண்ணக்கூடாது. அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டு சொல்லுது. அந்த 2 வருஷத்தில் அவர் என்னென்ன ஆர்டர் போட்டாலோ இட் கேன் நாட் வாய்டு, அதெல்லாம் வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் வந்து அப்படியே பவர்லேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்கிறாங்க. சரி, இப்போ 2 வருஷத்தில் வந்து அவர் வந்து போயிட்டார். இப்போ அதன் பிறகு யார் வந்து அந்த வேக்கண்ட்டில் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னா, பிரசிடென்ட் போனதுக்கு பிறகு வைஸ் பிரசிடென்ட் வந்து அந்த இடத்த ஃபில் பண்ணுவார். இப்போ பிரசிடென்ட் வந்து இந்த மாதிரி இம்பீச்மெண்ட் முறையில் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டுட்டாரு அப்படின்னா, அதன் பிறகு அதுக்கு கீழே வந்து அந்த வேக்கண்ட்டை ஃபுல்ஃபில் யார் பண்ணுவாங்கன்னா, அடுத்த பிரசிடென்ட் வந்து எலெக்ட் ஆகிற வரைக்கும் யார் ஃபுல்ஃபில் பண்ணுவாங்கன்னா வைஸ் பிரசிடென்ட் தான் வந்து ஃபுல்ஃபில் பண்ணுவார். அந்த இடத்த வந்து நிரப்புவார். ஒருவேளை வந்து வைஸ் பிரசிடென்ட்டே இல்லை அப்படின்னா சீஃப் ஜஸ்டிஸ், சுப்ரீம் கோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸ் வந்து அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணுவார். உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி வந்து அடுத்ததாக வந்து பிரசிடெண்ட்டாக வந்து கொஞ்ச நாள் டெம்பரவரியாக ஆக்ட் பண்ணுவார். சரி, சீஃப் ஜஸ்டிஸும் இல்லை, யார் பண்ணுவாங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேயே யார் வந்து சீனியரான ஜட்ஜோ, யார் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் யார் வந்து ரொம்ப சீனியரான ஜட்ஜோ, அவர் தான் வந்து இருக்கிறதுலே சீனியர் அப்படின்னா அவரை வந்து பிரசிடெண்ட்டாக இருக்க வைப்பாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இது மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா ஒரு முறை நடந்திருக்கு. எப்போனா 1969 ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற பிரசிடென்ட் வந்து அவர் வந்து இறந்து போகிறாரு. இறந்து போகிறதுக்கு பிறகு விவி கிரி அவர்களை பிரசிடெண்ட்டாக வந்து நிற்க வைக்கிறாங்க. ஆனால் அவர் கொஞ்ச நாள்லேயே நான் வந்து எனக்கு எலெக்ஷன் வந்துச்சுன்னா எலெக்ஷன் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ இந்த விவி கிரி யாராக இருந்தார், இவர் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக வந்து இருந்தார். ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற பிரசிடென்ட் இறக்கும்போது 1969 விவி கிரி வந்து பிரசிடெண்ட்டாக இருந்தார். ஸோ அவரை வந்து பிரசிடெண்ட்டாக வந்து நியமித்தாங்க. கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து எலெக்ஷன் வருவோம், நான் எலெக்ஷனுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். அதன் பிறகு இதயத்துல்லா அப்படிங்கிற சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவின் தலைமை நீதிபதியே ஆனால் இதயத்துல்லா அவர்களை பிரசிடெண்ட்டாக வந்து நியமனம் செஞ்சாங்க. ஸோ இதுதான் வந்து வேக்கண்ட், பிரசிடெண்ட்டோட வேக்கண்ட் ஃபில் ஆச்சு, வேக்கண்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னா இந்த முறைப்படியில் தான் வந்து ஃபில் பண்ணுவாங்க. சரி, ஓகே, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு 2 வருஷத்தில் வந்து அவர் பிரசிடென்ட் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாரு, மற்றவங்களால வந்து ரிசைன் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுட்டார் அப்படின்னா மீதி வந்து இன்னொரு தடவை வந்து பிரசிடென்ட் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க இல்லையா, அவருடைய பதவிக்காலம் எவ்வளோ அப்படின்னா 3 வருஷம் தான். இப்போ ஒரு 5 வருஷம் இருக்குது, அதில் 2 வருஷம் வந்து இவர் பிரசிடெண்ட்டாக இருந்தார். இவர் வந்து இம்பீச்மெண்ட் பண்ணி அனுப்பிட்டாங்க அப்படின்னா மீதி வந்து 3 வருஷம் தான் இருக்குது. புதுசாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய நபர் வந்து இந்த 3 வருஷம் தான் வந்து இருப்பார். இவருக்கு வந்து 5 வருஷமான 5 வருஷம்லாம் இருக்க மாட்டார். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு 5 வருஷம் தான் அந்த பிரசிடெண்ட்டோடைய அந்த லைஃப் டைம், அந்த டென்யூர் அப்படின்னா அவர் வந்து ஏற்கனவே 2 வருஷத்தில் போயிட்டாருன்னா புதுசாக எலெக்ட் ஆகிறவர் வந்து 3 வருஷம் தான் இருப்பார். அவருக்கு 5 வருஷம்னா அது மாதிரி கிடையாது. இதை வந்து அந்த 5ன்றத ஃபுல்ஃபில் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. 4 வருஷம் ஆனாலும் சரி, 4 வருஷம் கம்ப்ளீட் ஆகுது, மீதி 1 வருஷம் தான் இருக்குதுன்னா புதுசாக எலெக்ட் ஆகிறவர் அந்த 1 வருஷம் தான் இருப்பார். இது நல்லா புரிஞ்சுக்குங்க. அடுத்து நாம் பிரசிடென்ட்டுடைய வீட்டோ பவர்னா என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம், இல்லைனா வந்து பிரசிடென்ட் பார்லிமெண்ட் கிளாஸ் வரும்போது நம்ம பார்ப்போம். சரி, உங்களுக்கு இது இந்த பாலிட்டியை பொறுத்த வரைக்கும்
ஒரு டாப்பிக்கை நீங்கள் படித்தா அப்படியே அது புரிஞ்சிடும் அப்படின்றது கிடையாது. பாலிட்டி நீங்கள் ஃபுல்லாக படித்ததுக்கு பிறகு தான், ஏன்னா ஒன்னோடு ஒன்று பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிருக்கும். இது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிலது வந்து தெரியாமல் இருக்கும், அது புதுசாக படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பாலிட்டி ஃபுல்லாக கவர் பண்ணால் தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதன் பிறகு இன்னொரு தடவை படிக்கும்போது தான் கொஞ்சம் கிளாரிட்டியாக கிடைக்கும். அதனால தான் இங்கே பாருங்கள், எது சொன்னாலும் வந்து இது நம்ம இன்னும் படிக்கலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் ஃபுல்லாக கிளாஸை கவனிங்க. இது நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி, இது புரியல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு கம்முன்னு கிளாஸை கவனிங்க. கடைசியாக முடியும். அதன் பிறகு உங்களுக்கு புரியல அப்படின்னா எந்த இடம் புரியல அது திரும்ப ஒரு தடவை பாருங்கள். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இப்போ நம்ம வீட்டோ பவர்னா என்னன்னு பார்க்க போகிறோம். வீட்டோ பவர்னா என்ன? ஒரு பார்லிமெண்ட்டில் ஒரு பில்லு வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அது பிரசிடென்ட் கிட்ட போய் பிரசிடென்ட் வந்து அதை அப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அது வந்து ஆக்டாக மாறும். நான் ஃபர்ஸ்ட் லெஸ்லேயே பார்த்துருப்போம் பில்லுனா என்ன, ஆக்ட்னா என்னென்னு. பில்லு அப்படிங்கிறது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ரைஸ் ஆகிறது. அந்த பில்லு வந்து அங்கே பாஸ் ஆனாலும் எப்போ பிரசிடென்ட் கிட்ட வரும்போது அவர் வந்து ஓகே அதுக்கு அசென்ட் பண்ணால் மட்டும்தான் அந்த பில்லு வந்து ஆக்டாக மாறும். சரிங்களா? இந்த பில்லை வந்து அவர் ஹோல்ட் பண்ணி வைப்பார் பாருங்க, அது வந்து அங்கீகாரம் செய்யாமல் அது நிறுத்தி வைக்கிறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து வீட்டோ பவர். ஒரு பார்லிமெண்ட்டால் பிரசிடென்ட்டுக்கு வந்து அனுப்பப்படுற அந்த பில்லை அவர் ஹோல்ட் பண்ணுறாரு பாருங்க, நிறுத்தி வைக்கிறாரு பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து வீட்டோ பவர் அப்படிங்கிறது. ஸோ ஒரு 3 விதமாக வந்து இதை பிரிக்கிறாங்க. எப்படின்னா அப்சல்யூட் வீட்டோ, சஸ்பென்சிவ் வீட்டோ, பாக்கெட் வீட்டோ, 3 விதமாக வந்து இதை பிரிக்கிறாங்க. அப்சல்யூட் வீட்டோன்னா என்னன்னா இது 2 வகையாக பிரிக்கலாம். இப்போது ஒரு பார்லிமெண்ட் இருக்குது, பார்லிமெண்ட் லோக்சபா இருக்குது, அதில் யாரோ ஒரு எம்பி வந்து என்ன சொல்கிறாரு, ஒரு பில்லு வந்து ஒன்று பாஸ் ஆகிறாரு, ஒரு மசோதாவை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு, அது சட்டசபையில் வந்து ஓகே ஆகுது. அதன் பிறகு வந்து அது வந்து பிரசிடென்ட்டுக்கிட்ட போகுது அப்படின்னா திடீர்னு அவர் வந்து மினிஸ்டர் எல்லாம் போகிறாரு. ஸோ பில்லு வந்து யார் ரைஸ் பண்ணுறாங்க, மினிஸ்டர் ரைஸ் பண்ணுறாங்க. அவர் வந்து ரைஸ் பண்ணி அது பிரசிடென்ட் வரும்போது திடீர்னு வந்து அவர் வந்து மினிஸ்டர் பற்றி அவருக்கு போயிடுது. இப்போ வந்து அவர் வந்து மினிஸ்டர் இல்லை அப்படின்னா அவர் அனுப்பின அந்த மசோதாவை பிரசிடென்ட் வந்து ஒன்றும் பண்ண மாட்டார், கம்முன்னு அப்படியே போட்டு வச்சிருவார். அது எதுவுமே பண்ண மாட்டார். இது வந்து அவர் வந்து ரெஃப்யூஸ் பண்ணவும் மாட்டார், அதுக்கு வந்து அசென்ட் பண்ணவும் மாட்டார், அது அப்படியே வச்சிருவார். அதுக்கு பேர் தான் வந்து அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது. அதே போல் ஒரு கேபினெட், ஒரு அமைச்சரவை இன்னைக்கு வந்து ஒரு மசோதாவை ரெடி பண்ணி அதை வந்து பிரசிடென்ட் அனுப்புகிறாங்க. டக்குன்னு பார்த்தா நாளைக்கே வந்து அவங்க ஆட்சி வந்து கேன்சல் ஆகிடுது. ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து அவங்க ஆட்சியே கலைஞ்சி போகுது, அமைச்சரவே இல்லை. இப்போ அவங்க கொண்டு வந்த மசோதாவை அது என்ன பண்ணுது, அதை நான் ஓகே சொன்னாலும் அதை செயல்படுத்துறதுக்கு அமைச்சரவை இல்லையே, அவங்க மேற்கொண்ட அந்த மசோதாவை நம்ம எப்படி வந்து அசன் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக அந்த மசோதாவை ஹோல்ட் பண்ணி வைப்பாரு பாருங்க, அதுக்கு பேரும் வந்து அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது. அதாவது ஒரு மினிஸ்டர் வந்து அந்த பில்லு பாஸ் பண்ணும்போது அவர் பிரசிடென்ட் கிட்ட போகும்போது அவர் மினிஸ்டராக இல்லாமல் போனால் அந்த மசோதாவை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேரும். ஒரு கேபினெட், ஒரு அமைச்சரவை வந்து ஒரு மசோதாவை பிரசிடென்ட் அனுப்பும்போது அது அவர் அசன் பண்ணும்போது அந்த அமைச்சரவை கலைக்கப்பட்டிருந்தாலும் அந்த மசோதாக்களை நிறுத்தி வைக்கிறதுக்கு பேர் என்ன, அப்சல்யூட் வீட்டோ அப்படிங்கிறது. அதன் பிறகு வந்து சஸ்பென்சிவ் வீட்டோனா என்ன, ஒரு பில்லு வந்து அனுப்புகிறாங்க, அந்த பில்லு வந்து அந்த பில்லில் ஏதோ ஒரு தவறு இருக்குது அப்படிங்கிறத பிரசிடென்ட் உணர்ந்து இந்த பில்லில் வந்து சில மாற்றங்களை ஏற்படுத்துங்க அப்படின்னு அதை வந்து திரும்பவும் வந்து பார்லிமெண்ட் அனுப்ப பாருங்க, அதுக்கு பேர் தான் வந்து சஸ்பென்சிவ் வீட்டோ அப்படிங்கிறது. ஆனால் இந்த பில்லை வந்து இது எல்லாத்துக்கும் வந்து அப்ளிகபிள் ஆகுமானா கிடையாது. பில்லு அப்படிங்கிறது நம்ம வந்து லெஜிஸ்லேட்டிவ் பவர் பார்க்கும்போது நம்ம வந்து இந்த பில்லுனா என்ன, ஆர்டினரி பில்லுனா என்ன, ஃபினான்ஷியல் பில்லுனா என்ன, மணி பில்லுனா என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து பார்லிமெண்ட் படிக்கும்போது படிப்போம். இப்போ நம்ம ஜஸ்ட் என்னன்றதை மட்டும் கவனிச்சிங்க. இப்போ ஒரு ஆர்டினரி பில் அப்படின்னா அதை வந்து பிரசிடென்ட் வந்து திரும்ப வந்து அனுப்பலாம். பட் ஆனால் மணி பில்லுன்னு போகும்போது அது வந்து பிரசிடென்ட் வந்து கண்டிப்பாக வந்து அப்ரூவல் பண்ணி தான் ஆகணும். அதே போல் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். ஒரு அரசியலமைப்பு சட்ட திருத்தமாக இருந்தால் அதை வந்து அவர் வந்து அப்போஸ் பண்ணவே முடியாது, இந்த சஸ்பென்சிவ் வீட்டோவை அவர் வந்து அதை அப்ளை பண்ணவே முடியாது அப்படிங்கிறத நம்ம போன கிளாஸில் பார்த்துருப்போம். அடுத்து வந்து பாக்கெட் வீட்டோன்னா என்னென்னா, ஏதாவது ஒரு மசோதா வருதுன்னா அது வந்து ஒப்புதலே கொடுக்காம கம்முன்னு ஓரமாக போட்டு வைக்கிறது, அதுக்கு பேர் தான் வந்து பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது. பாக்கெட்னா என்ன, மசோதா வந்து அதை தூக்கி பாக்கெட்டில் போட்டுக்கிறது, அது வந்து அதுக்கு இதுமாரி வந்து திருப்பி அனுப்பவும் போகிறதில்ல, அதுக்கு வந்து ஒப்புதல் கொடுக்கவும் போகிறது கிடையாது, அதை அப்படியே நிறுத்தி வைப்பார். அதுக்கு வந்து டைம் பீரியட்லாம் கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் அதை ஒரு ஸ்டே பண்ணி வைக்கலாம். இப்போ நமக்கு நீட் மசோதாவை எப்படி வந்து ஹோல்டு பண்ணி வைக்கிறாங்க, அதுக்கு திருப்பியும் அனுப்ப மாட்டேன்றாங்க, அது ஓகேவும் சொல்ல மாட்டேன்றாங்க. ஸோ அது மாதிரி தான் சிம்பிளி கீப்ஸ், அதை அப்படியே நிறுத்தி வைக்கிறது அப்படிங்கிறது பேர் தான் பாக்கெட் வீட்டோ அப்படிங்கிறது. அடுத்து வந்து ஆர்டினன்ஸ் பவர்னா என்ன, அவசர சட்டம். இந்த அவசர சட்டம் அப்படிங்கிறது வந்து ஆர்டிகல்
123 வந்து சொல்லுது. இந்த அவசர சட்டத்தை ஆர்டிகல் 123 சொல்லுது. என்ன சொல்லுது அப்படின்னா, 2 ஹவுஸ் ராஜ்யசபாவோ லோக்சபாவோ ஆக்டிவா இல்லாத சமயத்தில் பிரசிடென்ட் வந்து சில ஆக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம், சில சட்டங்களை வந்து ஏற்றலாம். அந்த சட்டங்கள் அவருக்கு என்ன பவர் கொடுக்குதுன்னா ஆர்டிகல் 123 தான் வந்து அந்த பவரை கொடுக்குது, சில சட்டங்களை வந்து ஏற்றலாம் அப்படிங்கிறத. ஆனால் அந்த சட்டங்கள் வந்து 6 மாதத்துக்குள்ள பார்லிமெண்ட்ரால் லோக்சபாவால் அது வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்து அவருடைய ஆர்டினன்ஸ் பவர்னா என்ன, போத் ஹவுசஸ் நாட் இன் பவர், 2 அமைச்சரவை 2 அவையும் வந்து செயல்படாத போது குடியரசுத் தலைவர் வந்து சட்டங்களை ஏற்றலாம், ஆர்டிகல் 123 அதை பேஸ் பண்ணி. ஆனால் அந்த சட்டம் வந்து 6 மாதத்துக்குள்ள பாராளுமன்றத்தால் வந்து அங்கீகரிக்கப்படணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுது. அடுத்து வந்து பார்டனிங் பவர். பார்டனிங் பவர்னா மன்னிக்கும் அதிகாரம், பார்டனிங் மன்னிப்பு அதிகாரம் அப்படின்னு சொல்லலாம், மன்னிப்பு வழங்குதல், தண்டனை குறைத்தல் அப்படின்னு கூட சொல்லலாம். இது வந்து ஆர்டிகல் 72 வந்து சொல்லுது. பிரசிடென்ட்டுக்கு சில அதிகாரங்கள் இருக்குது. என்னென்ன அதிகாரம், அவருக்கு வந்து மன்னிக்கும் அதிகாரம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பாடன்னா என்ன, கம்ப்ளீட். ஒருத்தர் வந்து குற்றம் சாத்தப்பட்டு சிறையில் இருக்காரு அப்படின்னா அவருடைய அந்த குற்றத்தையே முழுசாக கேன்சல் பண்ணி அவர் வந்து விடுதலை செய்யக்கூடிய அந்த உரிமை பாடன் பவர் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அதில் பிறகு இது கம்யூட்டேஷன்னா என்ன, லைட்டர் ஃபார்ம். ஒருத்தர் வந்து தூக்கு தண்டனையாக இருக்குது, அதை வந்து ஆயுள் தண்டனையாக கம்மி பண்ணுறது, ரொம்ப சீரியஸாக இருக்கிறத கம்மி பண்ணுவாங்க. ஒரு கடுங்காவல் தண்டனை இருந்தால் அதை வந்து லைட் பண்ணி நார்மல் சிறையில் வைப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான கம்யூட்டேஷன் அந்த பவர் இருக்குது. அடுத்து வந்து ரெமிஷன்னா என்ன, ரெடியூசிங் பீரியட். ஒருத்தருக்கு வந்து 10 வருஷம் ஜெயிலுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை வந்து ஒரு 5 வருஷமாக வந்து குறைக்கலாம். ரெடியூசிங் பவர் வந்து இருக்குது. ரெமிஷன் பவர் வந்து இருக்குது, அதை ரெமிஷன் பவர்னு சொல்லுவாங்க. அது அடுத்ததாக வந்து ரெஸ்பைட்னா என்ன, டிசபிலிட்டி அண்ட் ப்ரெக்னன்சி. ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து இந்த ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குது சிறையில் இருக்கும்போது, அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த தண்டனை காலத்தை வந்து குறைக்கலாம் அப்படிங்கிறத பவர் வந்து ரெஸ்பெக்ட் பவர் அப்படிங்கிற அந்த பவர் வந்து கொடுக்குது. அடுத்த வந்து ரிப்ரீவ்னா என்ன, ஹோல்டு த கேபிட்டல் சென்டென்ஸ். ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை வந்து விதிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த மரண தண்டனையை ஹோல்ட் பண்ணி வைக்கிறது, அந்த அதிகாரம் ரிப்ரீவ்ன்ற அந்த அதிகாரம் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஸோ பார்டனிங் பவர் ஆர்டிகல் 72 என்னென்ன பவர்லாம் இருக்குது, பார்டன் பவர் கம்ப்ளீட்டாக அந்த தண்டனை ரத்து செய்கிறது, கம்யூட்டேஷன் லைட்டர் ஃப்ரம் கடுங்காவல் தண்டனையாக இருக்கிறத தூக்கு தண்டனையாக இருக்கிறத அதோடைய பவர் வந்து கம்மி பண்ணுறது, கடுங்காவல் தண்டனையாக இருக்கிறத நார்மல் தண்டனையாக கொடுக்கறது, தூக்கு தண்டனையாக இருக்கிறத ஆயுள் தண்டனையாக மாற்ற பவர் அப்படிங்கிறத கம்யூட்டேஷன் பவர் இருக்குது. அது வந்து ரெமிஷன் பவர்னா என்ன, ரெடியூசிங் பவர். 10 வருஷமாக இருக்கிற தண்டனையை 5 வருஷமாக சிறை தண்டனையாக மாற்றலாம். அது வந்து ரெஸ்பைட், ஃபிசிக்கல் டிசபிலிட்டியாக இருந்தாலும் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து தண்டனையை வந்து சலுகைகள் கொடுக்கலாம் அப்படிங்கிறத ரெஸ்பெக்ட் பவர் சொல்லுது. ரிப்ரீவ்னா என்ன அப்படின்னா ஹோல்ட் த கேபிட்டல் சென்டென்ஸ். ஒருத்தருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கும்போது அதை செயல்பட விடாமல் அதை கொஞ்ச நாள் தடுத்து வைக்கிற அந்த பவரும் வந்து பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. அடுத்த வீடியோவில் நாம வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி பார்ப்போம். நன்றி.